ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம போட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக தான். பூச்சி ஏதாவது இருந்தாலும் அதில் வந்துடும். வேறு மண் அழுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் இதில் வெளியில் வந்துடும். நம்ம காலிஃப்ளவர் பாருங்கள், நல்லா சூப்பராக சுத்தமாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சுடு தண்ணியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் 65க்கு நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம், ஒரு சின்ன அளவு தக்காளி எடுத்துருக்கோம். இது 3ஐயும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம லெமன் இருந்ததுன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம், ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். ஆனால் லெமன் ஊற்றுறதை விட நம்ம இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு காலிஃப்ளவர் நல்லா கலராக கிடைக்கும். நான் மோஸ்ட்லி தக்காளி சேர்த்து தான் நான் காலிஃப்ளவர்லாம் செய்வேன். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தூள் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறப்பவே அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்சிலே இன்னொரு ஓட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது. நல்ல தித்திப்பான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இதை அப்படியே நம்ம காலிஃப்ளவருக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மசாலாவை எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ½ அன் ஹவர் ஆகட்டும். அப்போ தான் நல்லா மசாலா காலிஃப்ளவர் உள்ளார ஊறி டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு ½ அன் ஹவர் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. நல்ல காலிஃப்ளவரில் அந்த மசாலா ஊறி இருக்குது. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆனில் வைக்க வேண்டாம், மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம்.
எண்ணெயில் போட்ட உடனே காலிஃப்ளவரை கரண்டியை வச்சு கிண்டாதீங்க, மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து திருப்பி விட்டோன்னா மசாலா பிரியாமல் இருக்கும். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கொதிக்கிறது அடங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வடித்து எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் மசாலா உதிரவே இல்லை. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். திரும்ப மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கரண்டியை வச்சு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ரெட் கலரில் கிடச்சிருக்கு. நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை, வேறு கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை. ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதில் இருக்க அந்த சிகப்பு கலர் தான் நம்மளுக்கு நல்ல ரெட் கலராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் 65 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் அது மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயில் மசாலா எதுவுமே பிரிஞ்சு எதுவுமே கீழே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். எண்ணெய் தெளிவாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சுவையான மணமான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் வெரைட்டி ரைஸ் அண்டு பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லா சாப்பாட்டுக்குமே இது ஒரு நல்ல சைடிஷ். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.